அம்மா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு சாப்பிட ஏதாவது தாங்க. பூமாரி பூமாரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. எனக்கு சர்ப்ரைஸா? அப்பா என்ன சர்ப்ரைஸ் தருவாங்க? செல்லக்குட்டி திரும்ப நீ ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுடா. ஆ, வாவ்! அப்பா சூப்பர் பப்பி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாடா. அப்பா இந்த பப்பி ரொம்ப அழகா இருக்குப்பா. உனக்கு பிடிச்சிருக்கா செல்லக்குட்டி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது எவ்வளோ அழகா சத்தம் போடுது பாத்தியா? இதை நாமளே நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம், சரியா? சூப்பர்ப்பா, தேங்க்ஸ்ப்பா. இந்த பொடிடா பப்பிய. அப்பா இவன் ரொம்ப அழகா இருக்கான்ப்பா. என்ன சத்தம்? உங்க அப்பா கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா அப்பா எனக்கு பப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. என்னது நாய்க்குட்டியா? எங்க இது உங்க வேலை தானே? ஆமாடா, பூமாரி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. இன்னைக்கு தான் அதை கடையில் பார்த்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். சுத்தம் அவ தான் கேட்டானா? உங்களுக்கு அறிவு இல்லையா? இது எவ்வளோ காசு? 2000 ரூபாமா? 2000 ரூபாயா? இது ரொம்ப அதிகம் தாங்க. இன்னும் இந்த பப்பி வீட்டுக்குள்ளே விட்டு தான் நம்ம வளர்க்க வேண்டியது இருக்கும். இதை வீட்டுக்குள்ளே விட்டு வளர்த்தோம்னா வீட்டுக்குள்ளே தான் இது யூரின் போகும், பாத்ரூம் போகும். அது மட்டும் இல்லை, இது பண்ணுற சேட்டையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அம்மா எனக்கு வேணும், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். என்னடி சொல்லாதீங்க? உனக்கு சோறு போட்டு உனக்கு தட்டை கழுவி எனக்கு வேலை சரியா இருக்குது. இது போக உங்கள் அப்பா, இதில் இந்த நாய்க்குட்டி வேறையா? இந்த நாய்க்குட்டி என்னெல்லாம் பண்ணணும்னு உனக்கு தெரியுமாடி? எல்லா பக்கமும் யூரின் போய் வைக்கும், எல்லா பக்கம் பாத்ரூம் போய் வைக்கும். நீ கழுவி வைப்பியாடி? என்னடி நினச்சிட்டு இருக்க? அம்மா நான் பார்த்துக்குவேன். பப்பியை நீயே வளர்த்துருவியா? நானே வளர்த்துப்பேம்மா. அவ தான் சொல்றாளடா, நீ விடுடா, அவளே வளர்த்துப்பான். நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, அதை நம்பி நீங்கள் நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தது தப்பு. இதில் அவளுக்கு சப்போர்ட் வேறையா? விடுமதி, இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக. சரி என்னவோ பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஜாலி. பூ மாதிரி நாய்க்குட்டியை சோபாலெல்லாம் வைக்காத, கையில் எடு. அம்மா இது ஒன்றும் பண்ணாதுமா. சரி யூரின் போனால் நீ தான் பார்க்கணும், பார்த்துக்கோ. சரிம்மா, நீ வா என் செல்ல குட்டி, புச்சி குட்டி. அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன், சரியா? நீங்கள் பப்பியை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய் பப்பி, பாய் செல்லக்குட்டி. சரிம்மா போயிட்டு வா. உனக்கு என்ன, நீ ஜாலியாக வீட்டுக்குள்ளே படுத்துருக்கேன்ன பப்பி? நல்லா புசு புசுன்னு அழகாக தான் இருக்கு. எனக்கு வேலை இருக்குது, சரியா? நீ அமைதியாக எங்கேயே படுத்துருக்கணும். என்ன இந்த பப்பியை வீடு ஃபுல்லாக தேடி காணும். கடவுளே, எங்கே ஏறி படுத்துருக்குன்னு பாரு. உனக்கு நாங்கள் படுக்க மெத்த கேட்குதா பப்பி? பேசாம கீழே படுத்துக்கோ. உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதே அதிகம் பார்த்துக்கோ. என்னது இந்த பப்பி இங்கே யூரின் போய் வச்சிருக்கு? என்ன இந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக அலசணுமா? பூமாரி நீ இருக்கியே. நேரம் இருப்போம். என்ன சத்தம் அது? ஏய் பப்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சோபாவுக்கு பின்னாடி தான் இருந்தியா? செருப்பெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். இதில் ஒரு வாயில செருப்பு வேற தூக்கி வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, இது இன்னும் என்னெல்லாம் பண்ண போதும்? அந்த செருப்பை மொத்தமாக கடிச்சு வம்பாக்கிட்டேன். போயிரு, மரியாதையே வெளியே போயிரு. இன்னையோட உன்னை அடிச்சு வெளியே பட்டேன் முதல்ல. பூமாரி இப்போ ஸ்கூல்ல இருந்து வரட்டும், அவங்க அப்பா ஆஃபீஸ்ல இருந்து வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். பப்பி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பூமாரி உன் பப்பியை தூக்கிட்டு வெளியில போயிரு. பப்பி இங்கே இருக்கக்கூடாது, இங்கே நம்மளால வளர்க்க முடியாது. இல்லை அம்மா இப்படிலாம் சொல்லாதீங்க, பப்பி எனக்கு கண்டிப்பாக வேணும். அதெல்லாம் முடியாது அம்மா, அப்படி சொல்லாதீங்க. பப்பி கண்டிப்பாக வேணுமா? அது எல்லாத்துலேயும் அசிங்கம் பண்ணி வைக்கி, எல்லாத்தையும் கடிச்சு இழுத்துட்டு இருக்கோம். இல்லைம்மா ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து இப்போ உடனே வாங்க வீட்டுக்கு, சரியா? வேலை முடிகிற டைம் ஆகிக்கலாம், 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வாங்க. இப்போ எதுக்காக மதி என்ன அவசரமாக வர சொன்னேன்? உங்கள் பப்பி காலையிலே பெட்டில் யூரின் போயிட்டு, சரியா? அங்கே கிடந்த சாரி ட்ரெஸ் எல்லாத்தையும் இழுத்து வச்சிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இப்போ புதுசாக வாங்கின செப்பலை கடிச்சு இழுக்கு 2 செப்பலை உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கு பாருங்க. அச்சோ, ஏன் பப்பி இப்படி பண்ணுன? இங்கே பாருங்க, பப்பியை நம்ம இங்கே வளர்க்க முடியாதுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதையே நீங்கள் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிங்க. அம்மா உங்களுக்கு நாய் பிடிக்காதுன்னா நான் நாய் வளர்க்கக்கூடாதா? நாய் வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த நாயை வீட்டுக்குள்ளே விட்டு மட்டும்தான் வளர்க்க முடியும், சரியா? வெளியில் தெருநாய் கூட இது போகாது. வெளியில் தெருநாய் கூட போனால் இந்த நாயை வேறு நாயெல்லாம் கடிச்சிரும். அதனால் வெளியிலையும் விட முடியாது. அதனால தான் சொன்னேன் இந்த நாய் வேண்டான்னு, சரியா? வெளியில் விட்டு வளர்க்குற மாதிரி உள்ள நாய் மட்டும் வேணால் வாங்கிக்கோ, அதை வளர்த்துக்கோ. அதை வெளியில் மட்டும் விட்டு கெட்டி போட்டு வளர்த்துக்கோ. அப்பா எப்படி சொல்கிறாங்க பாருங்கப்பா. சரி விடு பூமாரி, உனக்கு அந்த மாதிரி ஒரு நாய் நான் வாங்கி தரேன், சரியா? நம்ம வெளியில் விட்டு நம்ம 2 பேருமே வளர்த்துக்கலாம். அப்போ இந்த பப்பியை என்னப்பா செய்ய? இதை எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துடலாம், சரியா? அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. பாட்டி வீட்லையா? ஆமாடா, பாட்டி வீட்டில் இந்த பப்பி இருக்கட்டும், அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. நம்ம வாரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? சரிம்மா.